ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கேரட் பீன்ஸ் பொடியாக கட் பண்ணினது 1 கப் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேக வச்ச கொண்டக்கடலை 1 கப் சேர்த்துக்கலாங்க. அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு கொதி வரட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணால் கொதிச்சு முடிச்சிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு திக்காக ஒரு கிரேவி ஆயிடுச்சு. கொஞ்சம் மேலே கருவேப்பிலை போட்டுக்கலாங்க வாசத்துக்கு. பாருங்கள், நல்லா ஒரு கிரேவியாக கிடச்சிருச்சு. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.